மகிமையான காரியங்களை அவர் செய்து வந்து கொண்டிருக்கிறார். நிறைய காரியங்கள் எப்படின்னு சொன்னா God is just releasing. அவன் ஆண்டவர் இந்த வருஷத்துல ஆரம்பத்துல இருந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரை செய்து கொண்டு வருகிறார். நம்ம the time of the church, சபையானது தேவ ஜனங்கள் மகிமையா எழும்புகிற ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பெரிய ஆண்டவர் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். இப்ப இதை சொன்னா ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள்ல நம்ம உள்ள போக 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 என்ன நடக்குன்னு சொன்னா தானாய் நம்ம காரியங்கள் மாறும். ஆமென். நாம மாறுவோம். பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே ஞாபகம் நீங்க மாறாம இந்த வார்த்தையானது சத்தியமானது உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்கலன்னு சொன்னா வெளியே மாற்றங்கள் உண்டாக நம்ம you can say God will do. ஆண்டவர் செய்வார்னு சொல்லலாமே தவிர என்ன நடக்காது. காரணம் என்ன சொன்னா வார்த்தை வந்த பொழுது அந்த வார்த்தை என்ன பண்ணல உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஹேவ் an impact on you. உங்களுக்குள்ள அங்க வரணும். ஏன்னா உங்களுக்குள்ள மாறுதல் உண்டாகலாம வெளியே மாறுதல் வருவது என்பது கடினமானது. So you must always remember whenever the word comes in, is the word impacting inside? Is it doing some change? இது ஜீவனுள்ள வார்த்தை, இது வல்லமை உள்ள வார்த்தை, இது மகிமை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உள்ள வரும் பொழுது உள்ள என்ன பண்ணணும்? There should be a change happening. Something has to happen. You cannot be the same person. இருக்கிற நிலையில அப்படி இருக்கிறதுக்கு வார்த்தை அனுப்பப்படுது. என்னுடைய வார்த்தை அது வெறுமையான இடத்துல திரும்பாது. நான் எதற்காய் அனுப்பினேனோ அந்த காரியமாய் வாய்க்கும்படிக்கு. Oh, glory to God. Amen. Praise the Lord. So the first it has to have an impact in you. That's the story. So ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அப்போ ரெண்டு காரியங்கள் அங்க சொல்ற அடுத்தமா சொல்ற. நம்பர் ஒன் இஸ் ஷேம், வெட்கம். ரெண்டாவது லட்சை. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது ஷேம், கேஜிபில வந்து ஷேம், கன்ஃபியூஷன். அப்புறம் வந்து அதர் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல போகும்போது டிஸ்ஆனர், ஷேம் அண்ட் டிஸ்ஆனர். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா NIV what it says? You have NIV? No. Okay. So over translation. So அதனுடைய அந்த காரியம் என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னா உங்களுடைய என்ன சொல்றது ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இருக்கிற கணம் உங்களுக்கு இருக்கிற என்ன சொல்றது அந்த டிக்னிட்டி, உங்களுக்கு இருக்க வேண்டிய மரியாதை, ஆமா உங்களுக்கு குறித்து சொல்லப்பட வேண்டிய நல் வார்த்தைகள் இதெல்லாம் நடக்காது இருக்காது. அதான் லட்சம். அவமானம் சொல்லலாத அல்லது சொல்றது உங்களை வந்து ஒரு மாதிரி ஏளனமாய் பார்த்தா மறக்க முடியாத லட்சம் சொன்னா you cannot forget that shame சொல்லி ஆங்கிலத்தில் sometimes it's such a thing that நீ கூனி குறுகி போய் உட்கார்றது. shame it's ஒரு level of இது. லட்சம் சொல்றது higher level. அது எப்படின்னு சொன்னா வெளியே போக மாட்டாங்க, கூனி குறுகி போயிருக்கிறது. ஸோ லட்சம் உண்டாகும். சான்று சொல்றது இந்த காரியங்களை வெட்கத்துக்கு பதிலாக லட்சைக்கு பதிலாக சான்று சொல்றாரு. ஜனங்கள் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாய், கனமாய், மேன்மையாய், உயர்வுல தங்கள் ஸ்தானத்துல இருக்க வேண்டியவர்கள் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க இப்ப எது இருக்கிறாங்க? வெட்கத்திலும் லட்சையிலும். அதான் மீனிங். புரியுது உங்களுக்கு? இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாச்சுன்னா I cannot allow them to live like that because I did not die for them to live like that. அப்படியாக வாழ்வதற்கு அல்ல அவங்க என்ன பண்ணணும்னாங்க மாற்ற விரும்புகிறேன். I want them to come out of it, come out of their shame, come out of their confusion, that dishonor, that disrespect, whatever you can call it. அல்லது வெளியே வரும்படிக்கு தேவன் விரும்புகிறார். இப்ப ஆண்டு சொல்ல நான் செய்ய போகிறேன். அதான் சொல்றாரு. அங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக
இரட்டத்தனையாய். ஆமா, ஆங்கிலத்துல வந்து அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டபுள் ஃபார் யுவர் ட்ரபிள். அது வெட்கத்தை கடந்து போனது, வேதனைகள், உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், அவமானத்தின் சூழ்நிலைகள், வேதனைகள், குத்தப்பட்ட நிலை, உடைக்கப்பட்ட நிலை. அது யாருக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரியும். வாட் யூ கான் த்ரூ. the pain. எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதது போல, ஒன்று வாய்க்காமல் வேதனைகள். இடத்துல வந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியாது, போகிறதுக்கே கூனி. You feel ashamed. இப்படிப்பட்ட ஒரு நிலை காரியங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் என்ன பண்ண போறேன், you went throughல, I'm going to repay. Hallelujah. I'm going to repay. நீ கடந்து போகும்போது என்ன பண்ண தெரியுமா, என்ன பிடிச்சிட்டு அவங்களுக்கு தான். மே மாசம் பார்த்தோம்ல, எனக்கு காத்து இருக்கிறவர்கள். நீ கடந்து போகும்போது நீ முறுமுறுக்கு, நீ கடந்து போகும் பொழுது என்னை குறித்து என்ன பண்ணல, தவறா பேசல. நீ கடந்து போகும் பொழுது உன் கண்கள் என்ன பண்ணுச்சுன்னா என்னை மாத்திரம் நோக்கி இருந்தது. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுப்பே என்று சொல்லி இருந்தேன். சொல்றாரு, நீ என்னை காத்திருந்தல, நான் இப்ப வரேன். I'm coming for you. அதான் பார்த்து தரணும். He says I'm coming. என்ன தேவ பிள்ளைகள் சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் எடுத்துக்காங்க, எல்லாருக்கும் வேலை செய்யாது, எல்லாருக்கும் வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாதுன்னு சொன்னா, they have never waited for God. அந்த ஒரு தாளத்தில் இருந்தவனை போல அந்த தாளத்தை வந்து பத்திரமணி வச்சுக்கிட்டாங்களே தவிர, தேவனுக்கு லாபம் ஈட்டணும்னு சொல்லி, தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும்னு சொல்லி, தேவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொல்லி அதை அவங்க என்ன பண்ணல, நாங்கள் ஒப்பு கொடுக்கல. ஆகினால அது அப்படியே இருந்தது. அவனுக்கு இல்ல ரிவார்டு. ஆமா, பெருக பண்ணினவர்களுக்கு. ஆமா, வெட்கத்தின் நடுவில் என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி உயர்த்தி பாடிக்கொண்டவர்களுக்கு நிச்சயமா எனக்கு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது, என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தார் என்று காத்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப என்ன சொன்னார், double I'm going to give you. Amen. Double the portion because you are entitled for it. நீ சுதந்திரவாளி ஆகிற. ஆமா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ சுதந்திரவாளி ஆகிற. ஆகிய நான் செய்ய போகிறேன். அது மாத்திரமல்ல, பாத்தீங்கன்னா தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். வருத்தம் ஏன் இல்லை, இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் அந்த இரட்டிப்பானதை கொடுக்கும் பொழுது தங்கள் பாகத்தில் தேவன் கொடுத்த காரியங்களை தங்க வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்றங்கள் உண்டாக்குவாரு. சந்தோஷம். ஏன்னா இனி என்ன இருக்காது, வெட்கம் இருக்காது, லட்சம் இருக்காது. அந்த தேசத்துக்கானது இரட்டிப்பான சுதந்திரம். ஏன்னா எழுந்ததெல்லாம் கற்பன். ரொம்ப முக்கியமானது, நித்திய மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாகும். Eternal joy. ஆமா, நித்திய மகிழ்ச்சி. நீ வருத்தத்தை நம்ப தெரியாது, சந்தோஷம், எல்லாவற்றிலும் சந்தோஷம், மன நிறைவு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்போ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம ஆதியாகமத்தில் கொண்டு வர, so you can understand things. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 2:25. ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். Praise the Lord. ஏதேன் தோட்டத்துல நல்லா பாருங்க. ஏதேன் தோட்டத்துல அங்க என்ன போன்ற வசனம், நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் அப்படின்னு சொன்ன, man is weak. ஏன்னா மண்ணினாலே உண்டாக்கப்பட்டவன். கர்த்தர் நம்மளுடைய ஜீவனை கொடுத்தார், அப்பொழுது அவன் ஜீவன் ஆத்மாவானார். புரியுது நம்மளுக்கு? he has no capabilities. புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து என்ன, அதனால அங்க வார்த்தை நிர்வாணி, ஒண்ணு கிடையாது. ஆனா வசம் சொல்லுது அவங்க என்ன வரல, வெட்கப்படல. என்ன அர்த்தம், உன்னுடைய நிர்மாணமானது நீ தனித்து இருக்கும் போது அது வெளிப்படும். உன் நிர்மாணமானது நீ தனித்து இருக்கும் போது, அவன் பாவம் செய்த பொழுது
நிர்வாணிகள் என்று அறிந்து அவங்க போய் பயந்து தங்களுக்கு என்று இலையை தைத்து என்ன பண்றாங்க, தன் நிர்வாணத்தை மறைக்கும்படிக்கு செய்கிறார்கள். வசனம் இருக்கு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு வெட்கப்படல. ஏன்னா they are not standing on their own, they are standing in the presence of the living God. Amen. இப்ப என்ன அர்த்தம் சொன்னாரு, நீ நிர்வாணி தான், நீ பலவீனன் தான், நீ பாவியா இருந்தவன் தான். ஆனா இப்பொழுதோ கிறிஸ்து உனக்கு ஆடையா இருப்பாரே, ஆனால் நீ வெட்கப்படுவதில்லை. அவருடைய நீதியிலும் அவருடைய உண்மையிலும் அவருடைய பரிசுத்தத்திலும் அவருடைய பலத்திலும் அவருடைய அன்பிலும் அவருடைய இரக்கத்திலும் அவருடைய கனத்திலும் நீ சந்தோஷப்படுவாய். அல்லேலூயா. ஆமா, அதான் வித்தியாசம். When you are covered by the glory, கிறிஸ்துவினாலே புதிய மனுஷனுடைய வஸ்திரத்தை நீ தரித்திருக்கும் பொழுது நீ உன்னை குறித்து ஒரு நாள் என்ன பண்ண மாட்ட, வெட்கப்பட வேண்டாம். உன்னை நீ பார்க்க மாட்டேன். Because the dress, praise the Lord, ஆடை தான் பார்ப்பாங்க, ஆடை தான் பார்ப்போம். So you are put on Christ. Hallelujah. Because you are put on Christ, you will never see your nakedness. In the Christian life, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு குறைகளை பார்த்து கொண்டு, பலவீனங்களை பார்த்து கொண்டு, உலகத்தை பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? போட்டு ஆடையை போடல. They are not conscious of the new man. புதிய மனுஷனை தரித்திருக்கிறவனாக இருப்பானே, ஆனால் அவன் தன்னை பார்க்கவே முடியாது. He cannot see himself because he is being clothed. Hallelujah. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. Praise the Lord. அப்போ இந்த வெட்கம் இதெல்லாம் என்னன்னு சொன்னா, because கலைந்திருது, you are taken off, you went on your own. வசந்த வாசிக்கலாம். Why shame? Why confusion? ஏன் the dishonor? ஏன் நமக்கு வந்தது? Why we have to go through? வாசிக்கலாமா? நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Proverbs chapter 13 verse 18. ஏன்னு சொன்னா இப்ப மாத்த போறாரு. So you have to give to him. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். Praise the Lord. Hallelujah. புத்திமதிகளை தள்ளுகிறவன். நல்லா புரிஞ்சுக்கிறோம். புத்திமதிகள், it's not the from man. மனுஷனுடைய புத்திமதிகள் இல்ல, வேதத்துல the godly counsel. Praise the Lord. The word of the Lord, the truth. கர்த்தருடைய சத்திய வசனத்தை, கர்த்தருடைய சத்தியத்துல கர்த்தருடைய ஆலோசனை, வேதத்தின் ஆலோசனையிலிருந்து நடவாதவன். அதான் வசனம் சொல்றது. என்னவானா? தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். புரியுது உங்களுக்கு? Why? Because நீங்க என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோ அல்லது தேவனை அறிந்தவர்களா இருந்தோம், தம் சுயத்துல ஓடும் பொழுது என்ன பண்றோம்? நம்முடைய கவுன்சில், our own, நமக்கு தெரிஞ்சது, it looks good, you run in that. அப்ப என்ன ஆகும்? Find what happened? Because God is speaking. கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருப்பார், தன் பிள்ளைகளோட பேசிக் கொண்டிருப்பார், வார்த்தை அனுப்புவார். நம்ம என்ன பண்ணுவோம்? மீறுவோம். Because this is good, this is the right thing to do. இது சரியானது. இந்த நேரம் எப்படி இருக்கிறது? ஆமா. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னா, what else to do னுவாங்க. It's not what else to do. This is what you have to do. ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, from the frying pan into the fire. தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சுயமாய் செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நெருப்புல தான் விடுறீங்க. worst, you're going to the worst place. So there's nothing called what else I can do. No. This is what you have to do. The godly counsel. தேவ வசனத்துக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு. Praise the Lord. ரொம்ப முக்கியம். அடுத்து சொல்றாரு, அதே வசனம் சொல்லும்போது கடிந்து கொள்ளுதலை, நல்லா பாருங்க வார்த்தை, கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். இப்ப இவங்க யாருன்னு சொன்னா, இந்த லட்சையில போறவங்க, அவமானத்துல போறவங்க யாரு தெரியுமா? கடிந்து கொள்ளுதல் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, கவனித்து நடக்கிறது இல்ல. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும்
தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி நாசமாய் கடிந்து கொள்ளுது. கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். See, when you're going through certain things, you must learn. It is the Lord or it is me. தெரியும் உங்களுக்கு, என்னுடையதுனால சிக்கிக் கொண்டிருக்கிறேனா அல்லது கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறானா? See, when God disciplines, it's for His glory. அவருடைய மகிமைக்காக, அவருடைய மகிமைக்காக அவர் செய்யும் பொழுது நீங்கள் மகிமைப்படுவீர்கள். God has to. கர்த்தர் என்ன செய்யணும்? உங்களோட இடைப்பட்டுதான் ஆகணும். பிரச்சனை என்ன சொன்னா, புத்திமதிகளை தள்ளுற என்ன பண்ணுவாங்க? கடிந்து கொடுதலையும் தள்ளுவாங்க. சின்சோ நமக்கு முன்னாடி இருக்கிறார் எக்ஸாம்பிள். உனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது, ஆனா என்ன பண்ணல? கேட்கணும். See, the Lord's doing, அதான் புரிஞ்சுக்கணும். பெலிஸ்தியர் என்ன பண்ணணும்? அவன் அழிந்து போடணும். இஸ்ரவேலரை நியாயாதிபதி ஆயிருக்கணும். இது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இவன் என்ன பண்ணிட்டா? How the Lord's doing தெரியல. தனக்குள் இருந்த வல்லமையை என்ன பண்ணிட்டாச்சு? அதற்கு அற்பமாய் என்ன ஆரம்பிச்சுட்டான். எப்படி அற்பம் சொன்னா புரிஞ்சுக்கணும். It will come anytime I need. எனக்கு எப்போ தேவையோ புரியுதா உங்களுக்கு? கடிந்து கொள்ளல, என்ன பண்ணல? தாய் தகப்பனுடையத கேட்கல. ஏன்னா பசங்க தெளிவா இருக்குது, கட்டளைகள் அவங்களுக்கு இருந்தது. அந்நிய என்ன பண்ணக்கூடாது, கலவை கூடாது, தெளிவா இருந்தது அவனுக்கு. நீ யார் எதிரியோ அவன் பாளையத்துல போய் அவனோட உறவாடுற, ஒண்ணு ஆகாது நினைக்கிற, ஒண்ணுமே ஆகாது. What are you doing? என்ன நடந்தது? அவன் மடியில படுத்திருக்கிறான். அவன் ஒவ்வொரு முறையும் உன் பலனெங்க, உன் பலனெங்க, உன் பலனெங்க. Her focus was not love. It was never love. Her focus was your secret. Praise the Lord. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். வகை தேடு எதை தேடுவான்? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன புத்திமதிகளை நீங்கள் மீறும் பொழுது அது அவனுக்கு பெரிய லாபம். முடியல, என்னாச்சு? அவனை தொந்தரவு பண்ணி ஒரு இடத்துல எப்படி வந்துச்சுன்னா ரொம்ப வெக்ஸ்ட், வாழ்க்கையை வெறுத்து போயிட்டான். அந்த வெறுப்புல என்ன பண்ணிட்டான்? அவமானமும் லட்சையும் அடைந்தான். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்காதவன் லட்சையும் அவமானத்தையும் அடைவான். அதான் கடிந்து கொள்ளுது. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசி. ஏன் சொல்றேன்னா, why you get caught? தேவ ஜனங்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள் அந்த சுதந்திரத்தில் இருக்கணும். கிறிஸ்து நமக்கு உண்டான சுதந்திரத்தில் இருக்கணும். அந்த சுதந்திரத்துல ஏன் இல்லை சொல்றதை காமிக்கிறவங்களுக்கு அவமானத்திலையும் லட்சையில போறாங்க. இதான் காரணம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அகந்தை வந்தால் லட்சையும் வரும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்கள் எடுத்து ஞானம் உண்டு. என்ன வருமா? என்ன வந்தா? அகந்தை, pride. Praise the Lord. அந்த என்ன சொல்லுவாங்க சொன்னா, அது தமிழ்ல சில வார்த்தை பயன்படுத்துவாங்க. திமிரா இருக்கிறதா ஒரு மாதிரி, அந்த மாதிரி. அகந்தை வந்தால் என்ன வரும்? Get ready. When you are prideful, get ready. You will be put to shame. ஏன்னா பெருமை உள்ளவர்களை கர்த்தர் பிசாசு இல்லை. கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்து நின்றா நீங்க என்ன பண்றீங்க? Be very careful with this. இந்த மண்பாண்டத்தை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த மண்பாண்டம் பொக்கிஷன் தான், அவருதான் அது.
மண்பாண்டத்தை பயன்படுத்துகிறார். இந்த மண்பாண்டம் என்ன பண்ணிடக்கூடாது, நான் தான் அது நினைச்சிடக்கூடாது. அவனுடைய முடி எடுத்ததுக்கு அப்புறம் இது வருகிறான்னு சொன்ன உடனே முன்பு இருக்கிறது போலவே வேணும்னா thinking God is with me. இன்னைக்கு அநேகர் சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் தேவ ஜனங்கள். God is with me. ஆண்டவர் போனது கூட தெரியல. ஏன்? because pride. புத்திமதிகளை கேட்கறது இல்லை, கடித கொடுத்ததுக்கு கவனம் செலுத்துறது இல்லை. ஆனா கர்த்தர் இருக்கிறார். புறஜாதியோட கலவாத, அவருடைய வழிகளில போகாத, உனக்கும் வெளிச்சத்துக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இருக்குது? வசனம் இருக்குது. தேவனுக்கும் பாகாலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? தேவனுக்கும் விக்கிரகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? எகிப்தை விட்டு வந்த நாம திரும்ப எகிப்தை வந்து நேசிக்கிறேன்னு சொன்னா, அப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்ன வேல்யூ வச்சிருக்கீங்க? God selected the country. இத புரிஞ்சுக்கணும். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தெரிந்து கொண்டவர் ஆண்டவர். எகிப்து போல, எகிப்து ஈக்குவல், எகிப்து கீழே இருக்குன்னு சொன்னா, then your God is a poor person. When God selects something, how can I give my hand onto Egypt? Praise the Lord. அதான் லட்சம் அவமானம். கண்டு மாறணும். அகந்தை வந்தா என்ன பண்ணும்? தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களுக்கு ஞானம். தாழ்ந்த சிந்தை என்ன தெரியுமா? You just accept God. I'm empty. I'm naked. அதுதான் அதோடைய அர்த்தம். நீங்க என்ன மூடலன்னு சொன்னா, if I don't have your covering, நான் அவமானத்திலும் லட்சியில போவேண்டவர என்னை மூடும். I need you only. என்னை நடத்தும். இதான் வந்து தாழ்ந்த சிந்தை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Praise the Lord. நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பார்த்தீங்கன்னா காலத்துல கடந்து போகும் பொழுது எப்படி 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏன்னா அந்த லட்சிய கொடுத்து பேச அம்மமான லட்சிய கொடுத்து பேசுறேன். இப்ப இவரை கொண்டு வரணுங்க, சிலுவையில தொங்குறவரை கொண்டு வரணும். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது புரியணும் உங்களுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவமானத்திலையும் லட்சையிலும் கடந்து போனார். இப்போ முதல் 2 பேர் கடந்து போனது காரணமோ கீழ்படியல, புத்திமதி கேட்கல, புரிதவங்களை கடிந்து கொள்வதற்கு இடம் கொடுக்கல, பெருமையில வாழ்ந்தாங்க. ஆனா இவரோ எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தவர் கடந்து போகிறார். நல்ல புரிஞ்சுக்கங்க. He also went through. A righteous man has to go through. தேவ பிள்ளைகள் அவமானத்திலும் நல்ல லட்சியில கடந்து போகணும். எதுக்குன்னா தங்களுடைய கிரியையினால் அல்ல, தேவ சித்தத்தினாலே கடந்து போகணும். God will take you through. If you have to be a blessing unto others, God has to take you through. ஏன்னா அவமானத்திலும் லட்சியில கடந்து போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? எனக்குள் இருக்கிற எல்லா மாம்சத்துடைய கிரியைகள் முற்றிலுமாய் அந்த செங்கலில் முடிந்து வெளியே போகும் பொழுது வேறு மனுஷனாய் நான் கடந்து போவேன். Praise the Lord. Jesus Christ has to go through, not for him. நல்ல அவருக்காக அல்ல, நமக்காக போக வேண்டியதா இருந்தது. அம்மா அவர் போலன்னு சொன்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்படவே முடியாது. So God takes you through. இவர் சாதித்தாரு, அது அவமானம் இல்ல, அது நிந்தை இல்ல. வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த Praise the Lord. Now இந்த தேவன் உங்களை அழைத்து சொல்லும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? You will be looking at God.
ஆமா, என்ன தெரியுமா ஜாய்? ஆண்டவரே, இந்த ஒண்ணுக்கும் உதவாத என்ன நம்பி நீ கூப்பிட்டு வரீங்களே. ஆமா, அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுக்குறீங்க எனக்கு. ஆமா, what a joy it is for God to use this vessel. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நீங்க கூப்பிட்டுருக்கலாம். எவ்வளவு பண்ணல, என்ன காட்டுல பெட்டர் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா என்ன தெரிஞ்சு கொண்டீங்களா உங்களுக்காக? Praise the Lord. ஆமா, அப்போஸ்தலர்கள் அப்படிதான் செஞ்சாங்க. when they were beaten they felt it. It is என்ன சொல்றது, இது ஒரு பாக்கியமா என்னாங்க, உமக்காக நாங்க எங்களுக்கு தெரிந்து கொண்டீங்களே. when God takes you through, remember this, you are a blessing. You are a blessing. Praise the Lord. இந்த அவமானம் நிந்தை என்ன பண்ணா, அது என்ன கூடாது. You look forward. என்ன தெரியுமா, you will என்ன சொல்றது, நீ கடந்து போன அனுபவம் இருக்கும் தெரியுமா, சொல்றேன். அதுக்குள்ள போகும்போது நீங்க எப்படி ருசிக்கிறீங்க. You become a blessing to others. ஆமா, அது வியாதி படைக்க இருக்கலாம், மரணத்தின் படுக்கையா இருக்கலாம், அவமானங்கள் நிந்தை ஏதோ என்ன காரியம் இருக்கலாம். உள்ள போகும்போது அது கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது இருக்கும். நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா இக்கட்டிலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார். இதை கேட்கிறான் பாருங்க, அவனதான் சொல்லுவான், நானும் அதுல இருக்கிறேன், நானும் அது இக்கட்டில் இருக்கிறேன், நானும் வேதல இருக்கிறேன், எனக்கு வழி தெரியாம இருந்தது, இப்பொழுது எனக்கு முன்பாக ஒரு சாட்சி நிற்குது. Hallelujah. You become a blessing. You become a blessing for God. When God takes you through. See, the cross was not a glory for the world. அந்த சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரை பார்த்த ஒருத்தர் கூட அவரை கனம் பண்ணல. எல்லாரும் ஏகப்படுத்தினாங்க, எல்லாம் ஏகப்படுத்தினாங்க. They were mocking him. புரிஞ்சுக்கிறோம் நீங்க, அவமானத்தை எண்ணாமல். ஏன் அந்த சந்தோஷம், என்ன சந்தோஷம், பூமியில் உள்ள யாவரும் ரட்சிக்கப்படுவார். பூமியில் உள்ள யாவரும். அதான் joy. See, what I went through, I'm going to become a blessing to so many. So many. நான் கடந்து போயிட்டு சுத்த பொண்ணா நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதா இருக்கும். ஏன் தெரியுமா, களிம்பெல்லாம் போயிடுச்சு, என் சுயம் என்பது இல்லாமல் போயிடுச்சு. நான் வெளியே வரும்பொழுது நான் சொல்லும் போது இயேசுன்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்கும், இட்ஸ் a pure gold மாதிரி இருக்கும், சுத்தரிப்பட்ட. இதுக்கு முன்னாடி நான் இயேசுன்னு சொன்னதற்கும் இப்பொழுது நான் சொல்லுகிற இயேசு என்ற வார்த்தைக்கும் அவ்வளோ வித்தியாசம். It carries power, it carries love, it carries compassion, it carries confidence, it carries grace. Praise the Lord. Thank you, Lord. அப்போ நம்ம சுயத்தில் போறதுல நமக்கு லட்சியம் அவமானம் நின்று கொண்டு இருக்கும். ஆனா இவருக்காய் போகும் பொழுது மகிமை எனக்கு காத்திருக்கும். ஏன் நம்ம ஜெனரலைஸ் பண்ணிடுறாங்க எல்லாம். Tribulations சொன்னா then God is not there. எல்லாம் ஆசீர்வாதமா இருந்தா God is there. No, 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 no. No, never get into that. ஜாக்கிரதையா இருக்கு. No, no, no. Is it God? அதான் தாவீதுடைய வார்த்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்கள். So when I go through shame, confusion, dishonor, disrespect in my life, all I need to know is, எனக்கு என்ன தெரியுமா, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Praise the Lord. ஆமா, என் கர்த்தரோட இருந்தா எப்படி தெரியுமா இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆமா, it is not what I am going through, what is going to come
will make me full of joy. ஆமா, நான் கடந்து போகிறது இல்ல, இந்த கடந்து போய் நான் முடிக்கும் பொழுது என்ன இடத்துல வந்து சேர போகுதோ அதை குறித்து சந்தோஷம் என்ன இருக்கும். ஆமா, கடந்து போகிற பாதை என்ன மாற்ற முடியாது. ஏன் சொன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். And he is with me. That is my confidence. Hallelujah. அச்சச்சோ, அப்போஸ்தலன் இப்போ கடந்து போகிறார். அவ்வளோ அவ்வளோ. ஆமா, ஆனா சொல்றாரு இல்லம்மா, இப்பிரபஞ்சத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆமா, தமஸ்குக்கு போகிறவன் அந்த குதிரையில ஏறி அங்க எல்லா கிறிஸ்தவர்களை பிடிக்கிறதுக்கு அதிகாரத்தோட ஆட்களோட வந்து கொண்டிருந்தான். கர்த்தவனை சந்தித்தார், இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அவனை கொள்வதற்கு ஆட்கள் எழும்புறாங்க. அவன் என்ன பண்றாங்க தெரியுமா? கூடையில வச்சு அந்த வால்ல இறக்குறாங்க. Look at the shame. பயந்து நடந்து ஓடுறது போல ஒரு கூடையில வச்சு மறைச்சு. ஆனா வரும்போது எப்படி வந்தான்? குதிரையில வந்தவன், ஆட்களோட அதிகாரத்தோட வந்தவன். அவன் தான் எழுதுறான், நான் அவருக்காய் பாடுபடுவது மாத்திரமல்ல, அவருக்காய் மறிக்கவும் ஆயத்தம் இருக்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நான் பாவியா இருக்கும் பொழுது அவர் நேசித்த ஜீவனை கொடுத்தவர். Amen. Praise the Lord. Hallelujah. My life is not more important than my God. இந்த உலகத்தின் வாழ்க்கை அல்ல. If my life has to be spent here, then it is be a profitable to others. இந்த பூமியில என் வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் அது மற்றவர்களுக்கு லாபமா இருந்தா நான் இருப்பேன். ஆமா, அது எழுது ரொம்ப அழகா இருக்கும். I desire to go. ஆமா, நான் போவதற்கு எனக்கு என்ன இருக்கு? சந்தோஷம், அது ஆவல் இருக்கு எனக்குள்ள. ஆனா நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். What a sacrifice. ஆமா, when you get an opportunity to go to this place, அவரோடு கூட என்னென்ன இருக்க ஒரு சாமி கடை எல்லாம் ஓடுறதுக்கு இருப்பாங்க. ஆமா, look at it. Why? Because of the love of God. ஆமா, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி இருக்கிறது. யோவான் எழுதும்போது அவர் சொல்றாரு, அவர் நம்மை நேசித்து தம் ஜீவனை கொடுத்தபடியினாலே நாம் நம்முடைய ஜீவனை சகோதரருக்கு கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கடனாளிகளாய் இருக்கிறோம். We are debtors. See, shame, confusion, இதெல்லாம் முக்கியம் இல்லை. Is my father with me? தகவன் என்னோடு இருக்கிறாரா? அவர் தான் என்னை நடத்துகிறாரா? ஆமென். Praise the Lord. ஆமென். அக்கினி உன்னை நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி உன்னை பற்றாது. ஏன் தெரியுமா? நான் கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை நடக்கும் பொழுது அதான் தண்ணீர்கள் உண்மை புரள்வதில்லை. ஏன்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Because I am leading you. நீ புத்திமதி கேட்காம போல, நீ கடித இருதயத்தோட போல, நீ கடிதங்கள்ல கேட்காம போல, நான் உன்னை அழைத்து செல்லுகிறேன். உனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, என்னை நேசிக்கிறபடினால நீ என் கூட வர. நீ தாறுமாறாய் ஓடி இருக்கலாம். ஆமா, உலகத்தோட நீ இணைந்து வாழ்ந்து இருக்கலாம். ஆனா என்னை நேசித்தபடினால எனக்காக என் வார்த்தையை கீழ்ப்படிந்து என் அன்பின் நிமித்தம் நீ எனக்காக ஓடல, நான் மறக்க மாட்டேன், இரட்டிப்பாய் கொடுப்பேன். Amen. See, that's the love of God. இந்த அன்பு தான் நமக்கு வேணும். It's all about God. It's nothing about us. It's all about God. தேவன் தேவன் தேவன். Amen. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. So now let us go into working with God. Praise God. கர்த்தரோடு கூட இசைந்து நம்ம ஓடுவதற்கு ஏன்னா அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Praise the Lord. About the fear of the Lord. என்ன பண்றோம்? அவரிடத்துல கேட்கணும், அப்பா உமக்கு பயப்படுதல் பயத்தை எனக்கு தாராம். அதுதான் ஞானம். இந்த ஞானம் இருந்தா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? புத்திமதி கேட்பீங்க, கடிந்து கொடுத்து இடம் கொடுப்பீங்க. ஒரு நாளும் பெருமை உள்ளவளா இருக்க மாட்டீங்க. எப்பவுமே தாழ்மை உள்ளவளா இருப்பீங்க. எப்பவுமே உங்களுக்கு தெரியும் இது மண் பாத்திரம். ஆமென்.
என்னை அழைத்தவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், இந்த பூமியில திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இதுதான் ஞானம். This is wisdom. This is a wisdom from above. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்களேன். 10:11. So beautiful it is. Romans 10:11. Our scripture says, whoever believes in him Whoever believes, அவரை விசுவாசிக்க எவனோ will not be put to shame. will not be put to shame. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. Hallelujah. Hallelujah. See, simple. So easy. அப்ப என்ன அர்த்தம்? நான் புத்திமதிகளை கேட்கலன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவர் விசுவாசிக்கல. கடிந்து கொள்ளுதல கேட்கலன்னு சொன்ன என்ன அர்த்தம்? விசுவாசிக்கல. நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் உண்டாகும். Praise the Lord. நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ வழியை விட்டு போகும் பொழுது நான் என்ன பண்றேன்? சத்தம் கொடுக்கிறேன். நீ விசுவாசித்தால் என்ன செய்வேன்? என் கர்த்தர் பேசுகிறார் சொன்ன உடனே என் கர்த்தர் நன்மையை தான் சொல்லுவார், கர்த்தர் என்னை சரியான வழியில் நடத்துவார், அப்ப என் பாதை நான் ஓடணும்னு சொல்லிட்டு உடனே கீழ்ப்படிவோம். அதான் விசுவாசம். If you say I believe, then means you are to keep the commandments. Praise the Lord. அவரை விசுவாசிக்கிறவன் எவனாகிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. You will never be put to shame. ஏன்னா வசனத்தில் நடக்கிறவன், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன், அவராலே நடத்தப்படுகிறவன் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அவர் இரட்டிப்பானதை கொடுக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் போது அழகா சொல்லப்பட்டிருக்கிறீங்க, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். எல்லா நாமத்துக்கும் மேல வானத்தில் பூமியில் எல்லாரும் முழங்காலுக்கு முழங்கும், எல்லா நாமம் அறிக்கை செய்யணும். இயேசு என்கிற நாமம் இப்ப எல்லாத்துக்கும் மேல. Oh glory God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 5:5 வாசிக்கலாம். அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை ஹalleluya வெட்கப்படுதல். His love is poured in your hearts by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே உங்களுடைய இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறாங்க. அந்த அன்பு என்ன பண்ணாது உங்களை? முடியாது. Because it is love. God is love. Praise the Lord. Hallelujah. உங்களை வெட்கப்படுத்த முடியாது. See, that should be a confidence. Hallelujah. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் முடியாது. என்னை நேசிக்கிறவர் தன் ஜீவனையை கொடுக்க நிமிட்டு எடுத்திருக்கிறார். I cannot. அப்ப நான் கடந்து போகணும்னு சொன்னா there's a glory waiting for me. என்னை அழைத்து செல்லுகிறேன் என்று சொன்னால் மகிமை காத்திருக்கிறது. அநேக ஆயிரங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன். Hallelujah. Glory to God. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பு, love is poured in your hearts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். Right? Okay. Now, I just give you how to break the power of shame. இந்த அவமானம், இந்த லஞ்சை, இதனுடைய அந்த வல்லமையை உடைச்சிடணும். Easy for you. Praise the Lord. 50ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 57. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஆமென். நல்லா பாருங்க, அவமானத்தை நிந்தையில் இருக்கப்படுது. நீங்க ஃபர்ஸ்ட் முதலாவது உணர்ந்தீங்கன்னா கர்த்தர் செய்யப்பட்ட அவர் சொல்றாரு, எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்படு. You are in the midst of it. எல்லாமே இருக்குது. அவமானத்தை நிந்தை இல்ல. முதல்ல உங்களுக்கு தெரியணும், கர்த்தர் எனக்கு என்ன பண்றாரு, துணை செய்கிறார். ஆமா, God is bringing me out. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? இதிலே வாழ்க்க முடியாது.
இந்த அவமானத்துல, இந்த லட்சையில, இந்த வேதனையில, இந்த சூழ்நிலையில, புரியுது உங்களுக்கு? ஆமா, இதுல என்ன பண்ண முடியாது, என் வாழ்க்கை முடியாது. ஆமா, இப்ப என்ன பண்றாரு, என் முகத்தை கற்பாரை போல அப்படின்னு அர்த்தம் சொன்னா, I'm not going to react. அதான் அர்த்தம். எதுக்குமே என்ன பண்ண போறதில்ல, I'm not going to react. ஏன்னா இது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. First thing is you have to decide. ரைட் சொல்றேன். ஏன் சொன்னா கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார், இதுல வெளியே கொண்டு வர போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 3:3 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நம்பர் 2, புரியுது உங்களுக்கு? கர்த்தர் உங்களுக்கு எப்படியா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்யணும். ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட், இந்த அவமானம் எனக்கு கிடையாது, கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறாரு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் முகத்தை மாத்துறேன், இதுக்கு இனிமேல் ரியாக்ட் பண்ண விட மாட்டேன், என் முகம் இனி மாறாது. இந்த சூழ்நிலையை பார்த்து ஒருத்தவங்க பேசுறதை வச்சு, என்னை பார்க்கிற பார்வையை வச்சு என் முகம் என்ன பண்ணாது, மாறாது. ஃபர்ஸ்ட் எப்படி அப்ப என்ன பண்ண, கற்பாரை போல. Praise the Lord, like a flint. Praise the Lord. First. Second, என்ன சொன்னா, what is God to you? இப்போ வரணும், பூசி அவர் யார் எனக்கு, என் கேடகமும் என் மகிமையும், அல்லேலூயா, என் தலையை உயர்த்துகிறவர், என் மகிமை, என் கேடகம். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, ஆண்டவரே என் ஜீவனே நீங்க தான். ஆமா, everything is you. புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன பார்க்கல, என் சூழ்நிலையை பார்க்கல, என்னை காப்பாத்துன ஆண்டவர் இல்ல, நீங்க தான் எனக்கு. என் தலையை உயர்ந்தது நீங்க தான், என் மகிமை நீங்க தான். Praise the Lord. என் கேடகம் நீங்க தான். Praise the Lord. You start lifting God. Everything is God. Praise the Lord. Hallelujah. You're not going to God for something, you are going to God for Him. அவருக்காக என்னை காப்பாத்து, எனக்கு இது செய்யுங்க ஆண்டவர், எனக்கு அதை பண்ணுங்க ஆண்டவர். அப்படி போல எதுக்கு போறீங்க தெரியுமா? நீரே என் தேவன், நீரே என் ராஜா, நீரே என் தலையை உயர்த்துகிறவர், நீரே என் கேடகம், நீர் தான் எனக்கு எல்லாம், நீரே நீரே நீரே. ஓ பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணுதுன்னா, இந்த மண்பாண்டம் உள்ள இருக்க பொக்கிஷத்தை கனப்படுத்துது. அதான் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் கர்த்தர். அடுத்தது நம்ம ஏற்கனவே வாசிச்ச பாருங்க அந்த வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நமக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு now what you do is look forward. உங்களை அல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரோ அதை பாருங்க. ரொம்ப முக்கியமானது. கோலியாத்தை எல்லாம் கோலியாத்தை பார்த்துட்டு இருக்காங்க. தாவீது ராஜா கோலியாத்தை கொண்டா என்ன செய்வார்? புரியுதா உங்களுக்கு? He was focusing on the reward. ஏன்னா கோலியாத்தை பார்த்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் அவனை கம்பேர் பண்ண நீங்க ஒண்ணுமே கிடையாது. உங்க பிரச்சனைகள், போராட்டம், அவமான, நிந்தைகளை, கடந்து போகிற பாதைகளை, கடந்து போகிற சூழ்நிலைகள், இதை பார்த்தீங்கன்னா நீங்க ஒண்ணும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க எதை பார்க்கணும்னா சந்தோஷத்தின் பொருட்டு. God is going to make me a blessing. Amen. இனி எனக்காய் வாழ்ந்த நாட்கள் முடிந்து அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். இனிமே நான் எனக்கு இருந்து என் லைஃப் இல்ல now I'm going to be made a blessing unto many. Oh glory to God. அம்மா யார் இந்த அவமானத்து, இந்த லட்சியம் சால் அப்பா சொல்லும் போது சொல்றான், தாவீதே, நீ வாலிபன், அவன் வாலிப காலத்துல இருந்து அவன் யுத்த வீரன். அப்படி அர்த்தம் என்ன? இப்போ சிந்தம் ரெண்டாவது ஆர்வம் கூட கிடையாது. சரி, எந்த போட்டுக்கும் அதை போட்டாலும் போடுறதுக்கு நடக்க தேவை. சிரிச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆர்வம் போட்டுட்டு நடக்கப்பட தெரியும். ஆனா
நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். Hallelujah. This is the difference between a man with God, a man without God. He never stands on his own strength. The one who is with God. தேவனோடு இருக்கிறவருடைய தைரியமே என்னன்னா தேவன் இருக்கிறார். Praise God. கர்த்தர் எனக்காக யாவை செய்வார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவன் நிற்கிறதுனால அவன் பேச்சு வித்தியாசமா இருக்கும். ஆனா உலக பரமா பார்த்தா ஒரு ஆர்வம் கூட போட தெரியாது. ஆமா, நீ யுத்தமே பண்ணது இல்லை. அவன் வாலிபத்துல இருந்து யுத்தம். That's what you are. ஆனா இவனுடைய என்ன சொன்னா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தை நான் வருகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை மாத்திரம் அல்ல, பெலிஸ்தர் பாளையம் முழுவதையும் ஒப்பு கொடுப்பார். Praise the Lord. Hallelujah. Glory to God. அவன் தன்னை பத்தியே பேசலாங்க. தேவனை குறித்த வைராகி, நீரே என் கேடகமும் நீரே என் மகிமையும் நீரே என் தலை உயர்த்துகிறவர். உண்மை ஆண்டவரை தூஷித்தவன் நீங்க பார்த்துக் கொள்வீங்க. அதான் முடியுது. You have not mocked the army of Israel, you have mocked the army of God. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் எனக்கு அல்ல, என் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். இந்த அவமானம், இந்த லட்சம், இந்த நிந்தையை கர்த்தர் எடுத்து போடுவார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏனென்றால் நான் அவருடைய மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த சந்தோஷத்தை பொருட்டு போனீங்கன்னா என்ன ஒண்ணா, நீங்க அவமானத்தை என்ன மாட்டீங்க. இந்த அவமானமானது நிர்மூலமாய் போகும். இந்த அவமானம் எப்பொழுது நீக்கும் சொன்னா, இதன் மேலே கவனம் செலுத்திட்டு இதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 40 days they only saw Goliath. 40 நாள் அளவும் கோலியாத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வாலிபன் வந்தான், அவன் ஆண்டவர் மட்டும் தான் பார்த்தான். வித்தியாசம் அவ்வளவுதான். உங்களுடைய நிந்தை, உங்களுடைய அவமானத்திலிருந்து நீங்க வெளியேறு சொன்னா அவரை பாருங்க, அவர் உங்களை கொண்டு செய்ய போறதை பாருங்க. ஆமா, நீ கடந்து போகிற இந்த பாதையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உருவாக்கி உங்களை வெளியே கொண்டு வந்து எப்படியா பயன்படுத்த வேண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அவமானத்தின் சங்கிலிகள் தெரியும். அப்படியே கூரெல்லாம் உடைஞ்சு போகும். ஏன் சொன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let us get into the double portion. ஆண்டவர் பேசி பண்றது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த அவமான காரியங்களை எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா எனக்கு God will keep leading. இதோட இப்போ ஆமா அப்படியே உடைச்சு தெரிச்சிட்டு எல்லா காரியங்களும் double the portion. ஜக்கரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? நம்பிக்கையுடைய சிறைகளே அருளுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். Turn unto me. Turn unto me. Turn unto me. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமா, நம்பிக்கையுடைய சிறைகள் அருளுக்கு come back. Come back. Praise the Lord. வாங்க. என்ன செய்ய போறாங்க? இரட்டிப்பான நன்மையை தருவேன். எப்போ? இன்றைக்கு. Today. Hallelujah. ஏன் சொன்னா நீ திரும்பினா that's the day of your deliverance. அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீ ஒரு நாளும் அவமானத்துல நிந்தைக்கு போவதில்லை. Because you heard my word, you obeyed my word. என் சத்தத்தை கேட்டீங்க, என் சத்தத்தை கீழ்ப்படிந்தபடினாலே இனி ஒரு நாள் ஒருபோதும் என்ன பண்ண போறதில்லை. இல்லை, ஏன்னா ரெட்டிப்பானது வரும். Not one portion. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு இருக்க பலனை 10 கிலோன்னு சொன்னா ஆண்டவர் 20 கிலோ கொடுக்குறாங்க உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? டபுள். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன ஆகும் சொன்னா அவன் நினைச்சாலும் உங்களை என்ன பண்ண முடியாது. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டுகொள்ள போறீங்க. பிரைஸ் தி லார்ட். You will never see it again. திரும்பமாய் நீங்க கடந்து போன அவமானம், நிந்தை, லட்சியை ஒரு நாளும் ஒருபோதும் நீங்க கடந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஏற்றனா இனிமே you are going to become a blessing for many. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார்.
ஓசியா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். ஆமென். ஓசியா 6:11. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Get ready for the harvest. Get ready for the harvest. Praise the Lord. God has just kept the harvest ready. Amen. அறுப்பு காலம் வச்சாச்சு ஆண்டவர் உங்களுக்கு. இதுதான் அறுப்பு காலம். உங்களுடைய அவமான நிந்தைகள் மாறுவதற்கு கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? ஒரு அறுப்பு காலத்தை வச்சார். நீ அறுவடை பண்ணுவ. நீ அறுவடை பண்ணுறது எப்படின்னு சொல்ல, ரெட்டிப்பா இருக்கும். உன் அவமானங்கள் நிந்தைகள் இல்லாமல் போகும். ஆமா, தேடினால் இருக்காது. That's your time. It's a harvest time for you. Praise the Lord. ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Hallelujah. Hallelujah. So harvest things, the glory of God, the word of God, the promise of God, harvest everything. அறுவடை பண்ணுங்க. இதுவரைக்கும் கர்த்தர் கூட அறுவடை பண்ணுங்க. அந்த வார்த்தையை அறுவடை பண்ணுங்க. Speak the word. Amen. இப்படி உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை இப்படி உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எனக்கு அனுப்பினீர். இந்த வார்த்தையின்படியே நான் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அது அறுவடை. ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டை தடையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். Praise the Lord. So the first one is you come back to God. ஆமா. The blessing எப்படி சொன்னா, அவமான நிந்தை கண்டு ஓடி போகாதீங்க. Get back. அந்த அவமான நிந்தைக்குள்ள கடந்து வாங்க. ஏன் சொன்னா, ஆண்டவர் சொல்றார், இரட்டிப்பான நன்மை தருவார், இன்றே தருவார். Praise the Lord. You are going to stand for God. உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறீங்க. இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னு சொன்னா, அறுப்பு காலம். Is the second one is the harvest. You have to get an harvest. அறுவடை செய்யணும். ஆமென். புரியுதா? உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுல அறுவடை செய்யணும். ஏன்னா அறுவடை உங்களுக்கு நிரம்ப பொழுதுதான் இந்த எல்லா குறைகள் வெளியே போகும். ஆமென். இரண்டாவது அறுவடை. மூன்றாவது அவர் சொல்லிக் கொடுக்கிறது என்ன சொன்னா, praying for others. மன்னித்து, யாவரையும் மன்னித்து, ஒரு கசப்பு உள்ள வைக்காதீங்க. யாரு குறித்து வைக்காதீங்க. உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை லட்சியப்படுத்தினவர்கள், நிந்தையில் பண்ணினவங்க, ஏளனப்படுத்தினவங்க, வேதம் சொல்லுது, அவர்கிட்ட என்ன பண்ணுங்க? விண்ணப்பம் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? அது ரொம்ப முக்கியமானது. அப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். முன்பிருந்த பார்க்கணும் இரட்டிப்பு. See, that's from the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்தது பாருங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அப்படிப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். Praise the Lord. இது பாத்தீங்கன்னா gifts, anointing, ministerial gifts, whatever you like to, that's all that. ஆண்டவரத்துல பெற்றுக்கொள்ளும் ஊழியத்திற்கு என்று காரியங்கள். இப்போ இது என்ன சொன்னா, தானா வராது. இது மட்டும் புரிதலுக்கு நேர்ப்போங்க. உடைய அழைப்புக்கு எல்லா கிருபைகள் உண்டு. ஆமா, தாய் வயிற்றில் உருவாதுக்கு முன்னே பேர் சொல்ல அழைப்பு உண்டு. கிருபை வரங்கள், அபிஷேகம், இன்னும் வல்லமைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் ஆல் இஸ் யுவர் thirst. உங்களுடைய வாஞ்சி. உங்களுக்கு ஏன் சொன்னா, the more the anointing and the gifts come in, the more you have to consecrate and move for the Lord. நிறைய விட வேண்டியது. அபிஷேகமானது சகலவற்றையும் உங்களை போதித்து நடத்தும். அது போய் சொல்லாது. அது சொல்லுகிறபடியே. So what God does, நீங்க இதை பார்த்தீங்கன்னா, எலியாவோட இருந்து he just would not leave. எலிசா would not leave the Elijah. எலியாவை எலிசா என்ன பண்ணுவான்? எல்லா சூழலும் விட மாட்டேன். எல்லாம் அவனை வந்து ஒரு கேள்வி பண்றாங்க, வாக் பண்றாங்க, இதை பண்றாங்க. ஆக்சுவலி இவனே சொல்றான், நீங்க இரு, 4 places கொண்டு போறேன், எல்லா இடத்துலயும் மாட்டேன். He's determined. See, God always tests you through your tribulation.
நீ கடந்து போகிற பாதையில ஞாபகம் வச்சுக்கணும். அவமானம், லட்சை, நிந்தை இவையிலிருந்து வெளிவரக்கூடிய ஆனா ரிசீவிங் ஃப்ரம் த லார்ட் எல்லா சூழலின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில இருதயமானது, ஆண்டவரே உடைய அபிஷேகம் எனக்கு வேணும், உடைய வல்லம் எனக்கு வேணும், இதோ நான் வாசிக்கிறேன், நீங்க சொன்னீங்களே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளும் இதிலும் மேலானவர்களை செய்வான்னு சொன்னீங்களே, ஆண்டவரே வா எனக்கு வேணும். ஜனங்கள் ஆண்டவர் விடுவிக்கப்படணும். உடைய இருதயத்தின் ஆண்டவரை பாரம் எனக்கு வேணும். நீர் ஆண்டவரை இந்த பூமியில செய்தீர, நீர் எதிர்பார்க்கிறீரே, இதை நம்ப கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலை நெருக்கத்தின் மாதிரி அவன் தன்னை தானே வெறுத்து ஆசைப்படுறது இல்லை. Is my heart ready to give away everything? எல்லாவற்றையும் இழப்பதற்கு நான் ஆயத்தமா? You can desire. நீ ஆசைப்படலாம், வாக்குத்தத்தம் இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஆப்ரேட் கூட பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா நிலைக்க முடியாது. நீ நிலைக்கணும்னு சொன்னா you have to pay the price. அந்த பிரைஸ் என்னன்னு சொன்னா fullest surrender. உங்களுக்கு என்று ஒன்றை வைத்துக் கொள்ள முடியாது. ஆமா, அதனாலதான் இந்த ஊழியத்திற்கு, இந்த கனமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டாலும் வழியே ஒரு தானாய் ஏற்படுது. You don't know. You don't know. I love the Lord. Heart. Must start the sacrifice. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பாருங்க. அந்த அன்பு இழுக்க ஆரம்பிக்கும் பொழுது உலகம் வெறுக்க ஆரம்பிக்கும். ஆமா, அதுக்கு உள்ள போக 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 நீங்க உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார அல்ல, உலகமானது ஒரு நாள் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. அந்த அன்பை ருசிச்சு 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 உள்ள போயிட்டீங்கன்னா even small things you cannot see. That's how God takes you. எல்லாமே எப்படி இருக்குச்சுன்னா இயேசுவே நான், இயேசுவே தான். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இல்லை. ஆமே. அப்ப அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் போன போது லாஸ்ட்ல அவர் சொல்றாரு, எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். Till he's being taken, அது வரைக்கும் எலிசா சோதிக்கப்பட்டான். அது வரைக்கும் everybody was discouraging him. Everybody. But he was determined. He has already decided. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ பேர் இருந்தாங்க. எலியாவுடைய என்ன சொல்றது, ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அவ்வளோ பேர், 4 ஊருக்கு போறான், அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா யாரும் என்ன பண்ணல, அது பின்னாடி இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லி the grace of God. கர்த்தருடைய இருதயத்துல அது போட்டான்னு சொன்னா அது தாகமுள்ள இருக்குமானா பசுவேன். ஆமா, அந்த அபிஷேகமாக உங்களை நடத்தும். ஆமா, ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். அது என்னன்னு சொன்னா be ready. That's a price to be paid. That means it's your life. ஒரு ஜீவனை கொடுக்கும். முழுமையாய் கர்த்தருக்கு உங்களுக்குன்னு ஒன்றையும் வைக்க முடியாது. எல்லாமே அவர் தான். Everything has to be orchestrated by God. ஆமா, you have to just allow God to work it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால இந்த மாதத்துல ஜூன் மாதம் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போகிறார். அதிசயங்கள், அற்புதம் நடக்க போகிறது. ஏன்னா எல்லாம் உடைய வெட்கத்தை, உடைய லட்சியை கர்த்தர் எடுத்து போடுவார். It's going to remove everything. You're going to break out. You're going to break out. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள். எல்லாம் இருக்கலாம் ஒரு விஷயம். நம்ம எல்லாம்